நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் இதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ராலோட ஒரு வகை தான். ஸோ நம்ம உடம்புல நம்ம எக்ஸசிவாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது அதை வந்து உடனடியான ஒரு தேவைக்கான ஒரு விஷயமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது ஸோ நம்ம பாடியில் உடனடியான ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம ட்ரைக்ளிசரைடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபேட், அதாவது 3 கிளிசரைட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏன் அதிகமாகுது? எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நார்மலாக இருக்குது டாக்டர். ஸோ ஈவன் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து விஎல்டிஎல் கொலஸ்ட்ராலோ வந்து நார்மலாக தான் டாக்டர் இருக்குது. ஆனால் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த ட்ரைக்ளிசரைடு இன்க்ரீஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும், இதை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்களில் வந்து ரொம்ப ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்க, பசிக்காமல் உணவுகள் வந்து எடுத்துக்கிறவங்க, நமக்கு பசி தீர்ந்த பின்னும் நம்ம வந்து உணவுப் பொருட்களை நிறைய வந்து சுவைக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய சில கண்டிஷன்ஸில் வந்து நிறைய உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம உடலோட தேவைக்கு அதிகமான கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ட்ரைக்ளிசரைட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பாடியில் வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ முக்கியமாக இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து அதிகமாகும் போது அது இதய சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிபியோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்னொன்று உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ, அதே மாதிரி வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, நம்ம வந்து உடல் பருமன் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு பாடியில் தான் வந்து இருப்பாங்க, ஆனாலும் ரொம்ப செடென்ட்ரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இமீடியட்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு உடல் உழைப்பே இல்லாத அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலே உட்கார்ந்தபடியே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ அந்த வேலையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் வந்து பதட்டமாகவும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடி தேவைக்காக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, முக்கியமாக வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளோ, அதே மாதிரி வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடு அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, முதல்ல உணவுப் பொருட்களில் அதிகப்படியான உணவுப் பொருட்கள், முக்கியமாக கலோரி இன்டேக் அதிகமாக இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு பசி ஏற்படும் போது நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி பசியோட அளவு வந்து நம்ம குறைஞ்ச உடனே நம்ம உணவு சாப்பிட்றது வந்து நிறுத்திடணும். சுவைக்காக உணவு சாப்பிட்றது, முக்கியமாக அந்த உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு டெசர்ட்னு நம்ம ஒன்று சாப்பிடுவோம், அந்த ஒரு வழக்கத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. ட்ரைக்ளிசரைடை குறைக்கக்கூடிய சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளு, நெல்லி வற்றல், நெரிஞ்சிலோட விதைகள். ஸோ நெரிஞ்சிலோட விதைகளை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். ஒரு 200 ml தண்ணீரை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கஷாய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கஷாயம். ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக காலை மாலை 2 வேளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னால் இதை வந்து ரெகுலராலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது டாக்டர்னு சொல்கிறவங்க ட்ரைக்ளிப் கேப்சூல்ஸாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அதை வாங்கி ரெகுலராக பயன்படுத்தலாம். கஷாயம் நல்லா கொதித்து 4ல் 1 பாகமாக வந்து நம்ம சுண்ட வச்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் நல்லா கொதித்து வற்றிடுச்சு, இதை இப்போ வந்து வடிகட்டிக்கலாம்.
இது கூட உடற்பயிற்சி, உணவு முறைகளை வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள், ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ட்ரைக்ளிசரைட் அளவை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.